வணக்கம் நண்பா. பிரச்சனைகளை வளர்ச்சியடையும் ஒரு வாய்ப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். பிரச்சனைகளை தடைகளாக பார்க்கும் மனிதனால் முன்னேற முடியாது. ஒவ்வொரு பிரச்சனையையும் தனக்கான வாய்ப்பாக பார்த்து அதை கடந்து வரும் மனிதனே வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறுகிறான். நீங்கள் அமைதியாக வாழ விரும்பினால் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் அனைவரிடமும் கூறிக்கொண்டிருக்க கூடாது. மனதில் பட்டதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்க கூடாது. எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அத்தகைய புரிதலே நிம்மதியான வாழ்க்கையை தரும். உன் வலியை மட்டும் நீ உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியையும் சேர்த்து நீ உணர்ந்தால் நீ அப்பொழுதுதான் மனிதனாக மாறுகிறாய் என்று அர்த்தம். உன் வெற்றியை விதி தடுத்தாலும் தன்னம்பிக்கையை கொண்டு அதை தகர்த்தெறிந்து செல்ல வேண்டும். விதி உன்னை எவ்வளவு தடுத்தாலும் தன்னம்பிக்கையை கொண்டு விடாமுயற்சியோடு போராடினால் அதிலிருந்து உன்னால் நிச்சயம் வெளிவந்து வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையில் நீ கீழே விழுந்து விட்டால் வழிகளை மறந்துவிட்டு மீண்டும் எழுந்து ஓட வழிகளை தேடு. விழுந்தால் விழுந்த இடத்திலேயே புதைந்து விடுபவன் தோல்வி அடைகிறான். எழுந்து ஓடுபவனே வெற்றி அடைகிறான். காலம் எப்பொழுதும் நடந்ததை மறக்கச் செய்வதில்லை, அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே உண்டாக்குகிறது. ஏற்றுக்கொண்டு வாழ தெரிந்த மனிதனே நிம்மதியாக வாழ முடிகிறது. சக மனிதனை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் போய் வேண்டுவதால் எந்த பலனும் இல்லை. சக மனிதர்களுக்கு உதவி செய்து அவர்களை நன்றாக பார்த்து கொண்டால் இறைவனும் உன்னுடன் இருப்பான். வாழ்க்கை என்னும் பயணத்தில் பிறரின் விமர்சனங்களை உங்களால் தவிர்க்க முடியாது. பிறர் கூறும் விமர்சனங்கள் சரியாக இருப்பின் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அது தவறாக இருப்பின் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சிரித்துவிட்டு நகர்ந்துவிட வேண்டும். அத்தகைய மனப்பான்மையே நம் மன அமைதியை பாதுகாக்க உதவும். லட்சியமில்லாத மனிதர்கள் தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை அலட்சியம் செய்கிறார்கள். லட்சியமுள்ள மனிதர்கள் தனக்கு கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளையும் அலட்சியம் செய்யாமல் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுகிறார்கள். உங்கள் ஆசைகள் மற்றும் தேவைகள் என்றும் தீர்ந்து போகப் போவதில்லை. இது கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்து வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எட்டாக்கனியாகவே போகும். ஒரு லட்சியத்தை நோக்கி பயணித்தாலும் வாழும் வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியுடன் வாழப் பழக வேண்டும். அத்தகைய வாழ்க்கையே உங்களுக்கு மன அமைதியை தரும். இளமை காலத்தில் மற்றவர்களுடன் பேச நேரமில்லை என்று வாழும் மனிதன் முதுமையில் தான் பேச நபர்கள் இல்லை என்று தவிக்கிறான். இளமையில் மற்ற மனிதர்களுடன் அன்புடன் இருக்கும் மனிதனுக்கு முதுமையிலும் தன்னை பார்த்து கொள்ள மனிதர்கள் கூடவே இருப்பார்கள். ஒரு மனிதனிடம் வெறுப்பை காட்டுவது சுலபம், ஆனால் வெறுப்பை காட்டிய பிறகு மீண்டும் அன்பாய் பழகுவது என்பது மிகவும் கடினம். எனவே வெறுப்பை தவிர்த்து அன்பை வளர்க்க வேண்டும். எப்பொழுது பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருப்பது புத்திசாலித்தனம் அல்ல. எப்பொழுது பேசக்கூடாது, மௌனமாக இருப்பது என்பதையும் தெரிந்து வைத்து இருப்பவன்தான் புத்திசாலி. யாரை போலும் வாழாமல் தனக்கென ஒரு ஒழுக்கத்தை கொண்டு தான் நினைத்தவாறு வாழும் மனிதனே வாழ்நாள் சாதனை புரிந்த மனிதன். அடங்கி போகும் மனிதனை துச்சமாக நினைக்க வேண்டாம். கோபப்படுவதை விட பொறுமையாக இருப்பதே மிகவும் கடினமானது. பொறுமையாக இருக்கும் மனிதனே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறான். வசதி என்பது நாம் சம்பாதிக்கும் பணத்தினால் வருவது கிடையாது. நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் நம்முடன் இருந்து அன்பு செலுத்தினால்தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உண்மையான வசதி என்பது அன்பு செலுத்தும் மனிதர்கள் நம்முடன் இருப்பதுதான். அதை பணத்தால் வாங்க முடியாது. உன் நிறைகளை அறிந்து உன் மேல் அன்பாய் இருக்கும் மனிதர்களுக்கு உன் குறைகள் தெரிவது இல்லை. உன் மீது அன்பில்லா மனிதர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரிகிறது, நிறைகள் தெரிவதில்லை. ஒரு வெற்றியாளன் தனது தோல்விகளிலிருந்து பாடம் கற்கிறான். அதை சரி செய்து மீண்டும் முயற்சி செய்து வெற்றி அடைகிறான். நம் முயற்சிகளை எப்போதும் மற்றவர்கள் ஆதரிப்பதில்லை. பல சமயங்களில் நமது முயற்சிகளை தடுக்கும் மனிதர்களே அதிகம். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பத்திலும் என்னால் முடியும் என்ற மனநிலையோடு போராடினால் அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். எனது பிரச்சனைகள் எல்லாம் சரியானால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்தால் அது நடக்காமலே கூட போய்விடலாம். இப்பொழுதே இந்த நொடியே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறேன் என்று நினைக்கும் மனிதனே மகிழ்ச்சியாக வாழ முடியும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.